நடிகர் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த நடிகர் கட்சிக்கு வர பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை. அந்த கட்சி நிர்வாகிகளாலேயே அந்த பெண்கள் அச்சுறுத்தப்படுறாங்க என்று பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கட்சிக்கு கூட்டத்துக்கு வரவங்க மட்டும்தான் இப்படி வித்தியாசமான அணுகுமுறையில இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன். இந்த பெண் மீது மூச்சிலே குத்துறாங்க பாருங்க. இன்னைக்கு அவங்களுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா கூட்டத்துக்கு வந்த இடத்துல அந்த பெண் கிட்ட எப்படி அத்துமீறுகிறார்கள் என்று பாருங்க. பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு? இந்த லட்சணத்துல பேட்டி ஒண்ணு கொடுக்கறாரு. பேட்டி கொடுக்க போறாட்டி இது வரைக்கும் அவர் பத்திரிகையாளர்களையே சந்திச்சது இல்ல. ஆனா பேட்டி கொடுக்கறன்ட்டு போனவரு பேட்டியே கொடுக்காம பேட்டி கொடுத்த மாதிரி நிருபரையே பேச வைக்கிறது இவருடைய தந்திரமா இருக்கு. இவர் என்ன அப்படியே வானத்துல இருந்து பொத்துக்கிட்டு வந்து இவர் தலையில 2 கொம்பு முளைச்சிருக்கா? இப்படி யாரையும் மதிக்காம இவ்வளவு திமிரு தெனாவட்ட அகம்பாகத்தோட திரியறதுக்கு என்று பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு பக்கம் கேள்வி கேட்கிறாங்க. ஆங்கில தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி கொடுத்ததாக ஒரு தகவல் தான் வந்ததே ஒழிய, ஆனாலும் நான் தேடி தேடி பார்த்தேன். இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்கிறாரு என்ற உடனே தேடி தேடி பார்த்தேன். ஆனா இப்படி ஒரு பேட்டியை இதுவரைக்கும் உலகம் கண்டதில்லை. அதையும் இந்த ஊடகங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு, பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டிக்காம ஒரு சில ஊடகங்கள் அதையும் பெருமையாக பேசுவது, ஒரு சில பத்திரிகையாளர்கள் கண்டிச்சு இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை மதிக்காம நடந்துக்கிறாரு என்று கண்டன குரல்களும் எழுந்துட்டு இருக்குது. இந்த நடிகரோட செயல்பாடுகள் முழுக்க முழுக்க அரசியலுக்கே எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் இருக்கிறத தொடர்ந்து இந்த நடிகர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது என்று இந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு கூட்டமும் இருக்காங்களா அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்குது. அந்த கூட்டத்தை அறிவார்ந்த கூட்டமா மாற்றக்கூடிய பொறுப்பும் திராவிடம் இயக்கமான நமக்கு தான் இருக்கு. தொடர்ந்து அவேர்னஸ் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்போம். நன்றி.